பேக் guys. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா SQL அண்ட் நோ SQL பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ யார்கிட்ட கேட்டாலும் எங்கிட்ட திரும்பினாலும் சரி, ஒருத்தன் என்னடான்னா நீ வந்து SQL படி, SQL இப்போ வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகிருக்கு அப்படின்றான். இன்னொருத்தன்ட்டு திரும்பினா என்னன்னா இப்போ நோ SQL பயங்கரமான மாடர்னில் இருக்குது, நோ SQL டேட்டாபேஸ் தான் ஒன்று எடுத்து படிங்கிறான். ஸோ இந்த கன்ஃபியூஷன் நடுவில் நம்ம வந்து நோ SQLனால் என்னன்னே தெரியாமல் பாதி பேர் இருப்போம். அதுக்கு மேலே SQLல வந்து 2-3 டேட்டாபேஸ் தெரிஞ்சவங்க தான் இருப்போம். ஸோ இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இதனால் என்ன யூஸ் இருக்குது, நோ SQLனால என்ன யூஸ் இருக்குது, அதனால் நமக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ SQL அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ். அப்போ நோ SQLனா SQL இல்லாததா அப்படிங்கிறது இல்லை. ஸோ நாட் ஒன்லி SQL அப்படின்னு சொல்கிறது தான் நோ SQL அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. SQLக்கும் நோ SQLக்கும் இருக்க வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து மைன்யூட்டான ஒரு வித்தியாசம்னு சொல்ல முடியாது. அது ஒரு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஒரு கணக்கு புக்கில் நம்ம வந்து டெய்லி நம்ம செய்கிற ட்ரான்சாக்ஷன்ஸ் எழுதி வைக்கிறதும் ஒரு வெறும் பேப்பரில் நம்ம செய்கிறதுக்கு கிறுக்கி வைக்கிறதுக்கும் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த டிஃப்ரென்ஸை கொண்டு வரது தான் இந்த SQL அண்ட் நோ SQL. ரெண்டுலேயுமே கணக்கு தான் எழுதி வச்சுருக்கோம். ஆனால் கணக்கு புக்கில் எழுதுறது வந்து நம்ம தெளிவாக இதுக்கு இது இவ்வளோ ஆச்சு அப்படின்ட்டு தெளிவாக எழுதுவோம். அங்கே அதையே வந்து நம்ம கிறுக்கி நம்மளுக்கு புரிகிற லெவலில் எழுதுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு டிஃப்ரென்ஸ் தான், அதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ SQL அப்படின்னு சொல்லாலே ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ். அது ஸ்ட்ரக்சர்டு அப்படிங்கிறத வச்சு நீங்கள் சொல்லலாம் அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ட்ரக்சர் அப்படின்னா பேசிக்கலி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு வந்து டேபிள்ஸாக எல்லாத்தையும் நம்ம வந்து டிவைட் பண்ணியிருப்போம். டேபிள்ஸ் இந்த சென்ஸ் அதுக்கு வந்து ஒரு டேபிளுக்கும் என்னென்ன வேல்யூ உள்ளே போட போகிறோம், எந்த ஃபீல்டோட வேல்யூ நிரப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நேம் அப்படின்னு ஒரு காலம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ளே கொடுக்குறது எல்லா ஸ்ட்ரிங் எல்லாமே நேமாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஒரு காலம் கூடயும் நம்பரும் வேறு எதுவும் மாற்றி இருக்க முடியாது. அதாவது ஒரு நேம் கொடுக்குற இடத்துல நம்பர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அலோவ் பண்ண மாட்டோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரிஜிட் ரூல்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய விஷயம் தான் SQL. ஸோ ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ். அடுத்து வந்து அது எப்படி டேட்டாவை ஸ்டோர் பண்ணுது அப்படின்னா டேபிள்ஸாக ஸ்டோர் பண்ணுது. டேபிள்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா கலெக்ஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறா என்னென்னா ஒரு இண்டிவிஜுவல் விஷயத்தோட இன்ஃபர்மேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து காரை பற்றின எல்லா கார்ஸை பற்றின டீட்டெயில்ஸையும் ஒரு டேபிளில் ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு காரை பற்றின முழு விவரம் வந்து நான் ஒரு ரெக்கார்டு அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரெக்கார்டு என்னென்னா அந்த காரை பற்றின எல்லா விஷயமும் அந்த ரெக்கார்டுக்குள்ளே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பல்லாயிரம் ரெக்கார்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டேபிள்ஸ் மூலமாக தான் SQL ஸ்டோர் பண்ணுது. ஸோ டேபிள்ஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கார் டேபிள் இருக்குது, இங்கே லாரி டேபிள் இருக்குது. ஸோ இந்த கார் டேபிள் லாரி டேபிள் ரிலேட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்னா டிரைவரோட நேம் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து ஒரு காரும் ஒரு லாரியும் வச்சிருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவரோட டிரைவிங் லைசன்ஸ் நீங்கள் வச்சு லிங்க் பண்ணலாம். ஹெவி டிரைவிங் லைசன்ஸுக்கு அதுக்கு தனியாக இருக்கும். அண்ட் இது ரெண்டுக்கும் எனக்கு அவரோட நேம், அவரோட ஆதார் கார்டு இன்ஃபோ கூட அது ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஸோ 2 டேபிள்ஸ் ரிலேட்டடாக இருக்க முடியும் SQL. ரிலேஷன்ஷிப் இதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா SQLல ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவை நல்லா ஸ்டோர் பண்ண முடியும், அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவை நல்லா ஸ்டோர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்ட்ரக்சர்டு டேட்டானா ஒரு டேட்டா வந்து நம்ம ஒரு ரெக்கார்டை அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் இதெல்லாம் தான் இருக்க போகுது அப்படின்னு எனக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து என்னோட டேபிள்குள்ளே காரை பற்றின விஷயத்தை ஸ்டோர் பண்ணேன்னா என்ன ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்னு எனக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த காரில் இருக்க 5 விஷயத்தை ஸ்டோர் பண்ண போகிறேன். அந்த காரோட நம்பர் பிளேட்டு, கலரு, அப்புறம் இன்ஜினோட அந்த சிசி, அந்த மாதிரி வந்து ஒரு 3 இன்ஃபர்மேஷன் எடுக்கிறேன் அப்படின்னா இன்னொரு காருக்கும் அதே மாதிரி 3 இன்ஃபர்மேஷன் தான் எடுப்பேன். அந்த 3 தான் ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ பேசிக்காக வந்து இந்த டீட்டெயில்ஸ் தான் ஸ்டோர் ஆக போகுது அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு அந்த மாதிரி டீட்டெயில்டாக இருக்கக்கூடிய டேட்டா தான் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோட இருக்கக்கூடிய டேட்டா தான் ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாங்கிறது என்ன மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் வேணால் இருக்கலாம். நீங்கள் காரை பற்றி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறது நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய சோர்ஸ்லேருந்து எடுக்க முடியும். டேரெக்டாக அதோட ஓனர்கிட்டருந்து வாங்கலாம். அது வந்து வேர்பலாக டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சென்டென்சஸில் இருக்கும். அதை நம்ம வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பேசிக் அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாக்கு ஒரு ஃபார்மேட்டே இருக்காது. அது வந்து இதில் சில கார்ஸுக்கு வந்து இது இருக்கும், அதாவது இன்ஜின் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதை நோட் பண்ணியிருப்பாங்க. சில இதில் இன்ஜின் வந்து அவ்வளோ சிக்னிஃபிகண்ட்டாக இருக்காது, நோட் பண்ணாமையே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டேட்டா மிஸ்ஸிங்காகவும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தான் அன்ஸ்ட்ரக்சர்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நோ SQL இவ்வளோ தான் பேசிக்காக என்னென்னா டேபிள்ஸ் ஸ்டோர் பண்ணுது, ரிலேஷன்ஷிப் அலோவ் பண்ணுது, அண்ட் ஸ்ட்ரக்சர் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுது. இது முக்கியமான விஷயம். அண்ட் ஸ்கீமாக இருக்குது.
ஸோ நோ எஸ்கியூஎல் அப்படிங்கிறது நாட் ஒன்லி எஸ்கியூஎல்னு முன்னாடி சொன்னேன், ஸ்கீமா லெஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஸ்கீமா அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணுது, இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுது. ஆனால் நோ எஸ்கியூஎல் அப்படிங்கிறது ஸ்கீமா லெஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஒயிட் பேப்பரை கொடுத்து உங்களை நான் வந்து எல்லாருக்கும் ஒரு ஒயிட் பேப்பர் கொடுத்து ஒருவர்ட்டையும் ஒரு பில்டிங்கை பற்றி நான் இன்ஃபர்மேஷன் நோட் பண்ண சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் அதே ஃபார்மேட்டில் நோட் பண்ணியிருப்பாங்கன்னு வந்து என்னால் என்ஷூர் பண்ண முடியாது. அவங்கவுங்களோட இஷ்டத்துக்கு அந்த பில்டிங்கை பற்றி ஒரு விஷயத்தை நோட் பண்ணியிருப்பாங்க. இதுவே நான் வந்து இப்போது ஒரு ஃபார்ம் கொடுத்து அந்த ஃபார்மில் வந்து கலர், ரூம்ஸு, நம்பர்ஸு அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிளாங்க் கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் அந்த டேட்டாவை மட்டும் பார்த்து நோட் பண்ணுவாங்க. அதுதான் எஸ்கியூஎலோட டைப் மாதிரி. ஓகே, ஸோ நோ எஸ்கியூஎல் அப்படிங்கிறது பிளாங்க் பேப்பர், அதில் நீங்கள் இருக்கிற மாதிரி. ஓகே, அண்ட் இது வந்து எக்ஸல் செட் ஸ்டோரிங் அன்ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் செமி ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. ஸோ பேசிக்காக நம்மளுக்கு வந்து ஒரு ஒயிட் பேப்பர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது நம்மளால் அதில் என்ன டேட்டாவை வேணால் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். அதுவும் அதை ஸ்டோர் பண்ணுறது அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவாக இருந்தால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஸ்ட்ரக்சர்டாக இருந்தாலும் சரி, அன்ஸ்ட்ரக்சர்டாக சரி, அது ஒன்றா தான் ட்ரீட் பண்ணும். ஓகே, ஸோ பட் டேபிள்ஸில் வந்து நம்ம அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவை ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அண்ட் நம்ம டேபிள்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும், டெலீட் பண்ண வேண்டியது இருக்கும், அந்த மாதிரி நிலைமைக்கு வரும் நமக்கு. ஓகே, பட் ஆனால் இந்த நோ எஸ்கியூஎல் டேட்டா பேசஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதில் எக்ஸல் பண்ணும், நல்லா ஸ்டோர் பண்ணும். அதை அடுத்து நான் ரிலேட்டட் என்டிட்டிஸை தான் ஸ்டோர் பண்ணோம். ஸோ பேசிக்காக எஸ்கியூஎல்ல டேபிளுக்கு ரிலேஷன் இருக்குது, டேட்டாஸ் கேன் பி ரிலேட்டட். பட் இங்கே நோ எஸ்கியூஎல்ல டேட்டா ரிலேட் பண்ண முடியாது, அதாவது டைரெக்டாக ரிலேட் பண்ண முடியாதுன்னு சொல்லலாம். ஓகேவா, ஒரு என்டிட்டி, அதாவது ஒரு கலெக்ஷனில் இருந்து இன்னொரு கலெக்ஷனுக்கு நம்மளால் இது பண்ண முடியாது, டேரெக்டாக ரிலேட் பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்து இந்த நோ எஸ்கியூஎல்ல இன்னொரு பெரிய டிஃப்ரென்ஸ். ஸோ ரிலேஷன்ஷிப் எஸ்கியூஎல்ல இருக்குது, நோ எஸ்கியூஎல் ரிலேஷன்ஷிப் இல்லை. ஓகே, ஸோ நோ எஸ்கியூஎல் டைப்ஸ். ஸோ நோ எஸ்கியூஎல் அப்படிங்கிறது ஒரு பிகர் பிரான்ச் ஆஃப் த டேட்டாபேஸ் டைப் தான். அதுலேயுமே இன்னும் உள்ளே போனோம் அப்படின்னா இன்னும் மெயின் த்ரீ டைப்ஸ் இருக்குது. ஸோ கீ வேல்யூ, டாக்குமெண்ட் பேஸ்ட் அண்ட் கிராஃப் பேஸ்ட். ஸோ கீ வேல்யூ பேர்ஸ்னு அப்படின்னு நமக்கு தெரியும். நீங்கள் என்னோட பைத்தான் சேனலில் நம்ம டிக்ஷனரிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, சேம் ஆஸ் டிக்ஷனரிஸ் தான், ஆனால் மச் லார்ஜர் அண்ட் எஃபிஷியன்ட் ஸ்கேல். ஸோ ஒரு கீயை நம்ம இன்னொரு வேல்யூக்கு மேப் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணக்கூடிய டேட்டாபேஸ். இதோட முக்கியமான இப்போது கரண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேட்டாபேஸ் அப்படின்னா ரெடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கேஷிங்க்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க ரெடிஷ். ஓகேவா, அண்ட் தென் டாக்குமெண்ட் பேஸ்ட் நோ எஸ்கியூஎல். ஸோ டாக்குமெண்ட் பேஸ் அப்படின்னா ஸ்டோர் பண்ணக்கூடிய டேட்டா ஜேசானுக்கு சிமிலரான ஃபார்மேட்டாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து மோங்கோடிபி வந்து இப்போ இருக்கிறதுலே பாப்புலரான டாக்குமெண்ட் பேஸ்ட் நோ எஸ்கியூஎல். ஏன்னா வந்து அது நோ எஸ்கியூஎல் மட்டும் இல்லாமல் எஸ்கியூஎலோட சில ப்ராப்பர்ட்டிஸையும் வந்து இன்ஹெரிட் பண்ணுது. அது என்ன அப்படிங்கிறத மோங்கோடிபி நம்ம பார்க்கும்போது சொல்கிறேன். ஓகே, ஸோ ஜேசான் ஃபார்மேட்டுக்கு சிமிலரான ஃபார்மேட் என்னென்னா பிசான் அப்படின்னு சொல்லுவாங்க. பைனரி ஜேசானுக்கு ஒரு ஃபார்மேட் தான் அது. ஸோ அந்த மாதிரி ஃபார்மேட்ஸில் ஸ்டோர் பண்ணும். ஜேசான் ஃபார்மேட்ஸ் வந்து நீங்கள் HTML படிச்சிருந்தீங்களா உங்களுக்கு ஜேசான் ஃபார்மேட் தெரிஞ்சிருக்கும் இல்லையா, HTML அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் படிச்சிருந்தீங்களா ஜேசான் ஃபார்மேட் தெரிஞ்சிருக்கும். ஓகே, தென் கிராஃப் பேஸ்ட் நோ எஸ்கியூஎல். ஸோ கிராஃப் பேஸ்ட் நோ எஸ்கியூஎல் இது ரொம்ப வந்து ஒரு நியூ கைண்ட் ஆஃப் டேட்டாபேஸ். இது இப்போது இன்னும் அதாவது பெரிய கம்பெனிஸில் கூட அவங்க இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படின்னு தான் சொல்லலாம். லைக் ரீசர்ச் பர்பஸஸில் இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. அதில் பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா GraphQL. ஸோ கிராஃப் பேசிக்கலி என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு நோட்ஸ் க்ரியேட் பண்ணி அந்த நோடில் இருக்க டேட்டாவை எப்படியெல்லாம் வந்து ஃபில்டர்ஸ் வழியாக நம்ம மேட்ச் பண்ணலாம், இல்லை எப்படி வந்து நம்ம குவெரிஸை வந்து எஃபிஷியன்ட் ஆக்கலாம், லிங்க் பண்ணி டைனாமிக்காக லிங்க் பண்ணும். அதாவது வைக்கும்போது லிங்க் பண்ணி வைக்கிறது, டைனாமிக்காக லிங்க் பண்ணும். ஸோ லிங்க் பண்ணி அதில் கிராஃப் அல்காரிதம்ஸை ரன் பண்ணுற அளவுக்கு கேப்பபிலிட்டி இதில் இருக்கும். ஸோ கிராஃப் அல்காரிதம்ஸ் லைக் டிக்ஸ்ட்ரா அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த அல்காரிதம்ஸ் ரன் பண்ணால் நம்மளுக்கு டேட்டாவை அந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வி ஹேவ் அ கிளியர் ஐடியா ஆஃப் நோ எஸ்கியூஎல் அண்ட் எஸ்கியூஎல். என்ன அட்வான்டேஜ் நோ எஸ்கியூஎலை யூஸ் பண்ணால்? ஸோ நோ எஸ்கியூஎல் அண்ட் எஸ்கியூஎல் கம்பேர் பண்ணும்போது ஒரு கிளியர் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா டேட்டாவை நமக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணால் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் அந்த ஸ்கீமா லெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்கீமா லெஸ் அப்படிங்கும்போது நமக்கு டேரெக்டாக இன்னொரு ஆப்ஷனாக வந்துடும் அப்படின்னா ஃப்ளெக்சிபிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணிகிட்டே இருக்கேன், ஒரு காரை பற்றின டேட்டா 3 இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். திடீர்னு ஒரு நாள் எனக்கு வந்து 4வது ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், காரோட டயர் கண்டிஷனை ஸ்டோர் பண்ணுறேன், டயர் ப்ரெஷர்ஸை வந்து ஸ்டோர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு எனக்கு நான் எஸ்கியூஎல் அப்படின்னா தனியாக இன்னொரு காலம் போட்டு நான் எல்லா டேட்டாக்கும் அதை இனிஷியலைஸ் பண்ணணும் முன்னாடி இருக்கிற ரெக்கார்ட்ஸ்க்கு. பட் நோ எஸ்கியூஎல் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இன்சர்ட் பண்ண போகிற புதுசாக இருக்கிற டேட்டாவில் டேரெக்டாக இன்னொரு ஃபீல்டை போட்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம். அது வந்து எந்த ஒரு கிளாஷும் ஆகாது பழைய டேட்டாக்கு. ஸோ அதான் அந்த ஃப்ளெக்சிபிள் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ஜாயின்ஸ் எல்லாம் அதில் இல்லை அப்படின்றாங்க. பேசிக்கலி நோ எஸ்கியூஎல்ல
ரிலேஷன்ஷிப்ஸே இல்லை. அப்போ எப்படி ஜாயின்ஸ் அப்படிங்கிறது வரும்? ஜாயின்ஸ் அப்படிங்கிறது எஸ்கியூவில் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டாபேஸை நார்மலைஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு டேட்டா ரிடண்டன்சி கம்மியாகும். பட் அதே நேரத்தில் காம்ப்ளெக்ஸ் ஜாயின்ஸ் வந்து அதிகமாகும். காம்ப்ளெக்ஸ் ஜாயின்ஸ் அப்படின்னா ஃபுல் அவுட்டர் ஜாயின், லெஃப்ட் ஜாயின், அந்த மாதிரி ஜாயின்ஸ், நெஸ்டட் ஜாயின்ஸ் கூட இருக்கும். ஸோ அதை ரன் பண்ணுறதுக்கு ஒரு டைம் ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் அது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாரிசான்டல் ஸ்கேலிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இதுக்கு இன்னொரு கான்செப்ட் வந்து வெர்டிக்கல் ஸ்கேலிங் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது. ஸோ ஸ்கேலிங் அப்படின்னா ஒரு சிஸ்டமை அப்கிரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறோம். வெர்டிக்கல் ஸ்கேலிங் அப்படின்னா இப்போது நீங்கள் 10 சிஸ்டம் வச்சுருக்கீங்கன்னா அது எல்லாத்தையும் வெர்டிக்கலாக ஸ்கேல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த 10 சிஸ்டத்தோட பவரை கூட்டுறீங்க. பவர் இந்த சென்ஸ் அதோட ரேம், அதோட ஸ்டோரேஜ், அதோட ப்ராசஸர்ஸ், அந்த மாதிரி அந்த ஹார்ட் டிரைவ், அந்த ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. அதோட ஃபிசிக்கல் கேப்பபிலிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. ஸோ அதுதான் வெர்டிக்கல் ஸ்கேலிங் அப்படின்னு சொல்கிறோம். வெர்டிக்கல் ஸ்கேலிங் நீங்கள் நான் சொல்கிறத வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க. கண்டிப்பாக ப்ராசஸரை அப்கிரேட் பண்ணுறது, இந்த ரேம் மாற்றுறது அப்படின்னா காசு பயங்கர செலவு வெர்டிக்கல் ஸ்கேலிங். அதோட இன்னொரு ஆப்ஷன் தான் வந்து ஹாரிசான்டல் ஸ்கேலிங். ஹாரிசான்டல் ஸ்கேலிங் அப்படின்னா இப்போ 10 சிஸ்டம் வச்சுருக்கீங்களா, 10 சிஸ்டம் செய்கிற வேலையை 15 சிஸ்டம் செய்கிற வைக்கிறது, எக்ஸ்ட்ரா 5 சிஸ்டம் ஆட் பண்ணிக்கிறது. இல்லை இப்போ 15 சிஸ்டம்னா 20 சிஸ்டம் 30 சிஸ்டம் அப்படின்னு சிஸ்டம் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம் நம்ம. ஓகேவா? அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்ன, இங்கே நம்ம வேர்ட்டிக்கலாக ஒரு சிஸ்டமை ஸ்கேல் பண்ணுறோம் அப்படின்னா அது செய்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்கு வந்து நம்மளோட சர்வீசஸ் அவைலபிள் இல்லாமல் ஆகணும். ஒரு நாள் நம்ம சிஸ்டம் நிறுத்தணும். பட் ஹாரிசான்டல் ஸ்கேலிங் பண்ணும்போது அப்படி கிடையாது. நம்ம சைடில் இருக்கலாம் 10 சிஸ்டம் ஓடிக்கிட்டே இருக்கும், சைடில் இன்னொரு சிஸ்டம் நான் அப்படியே அட்டாச் பண்ணிக்கிறேன், 11th சிஸ்டம். அது ஆன்லைன் வந்தக்கப்புறமேட்டு இந்த சிஸ்டம் லோட் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஹாரிசான்டல் இந்த ஸ்கேலிங் வந்து NoSQL கொடுக்குது. NoSQLோட டேட்டாபேஸ் டிபிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஹாரிசான்டலாக நம்ம ஸ்கேல் பண்ண முடியும். அதாவது ஒரு லிமிட் ரீச் ஆனதுக்கப்புறமேட்டு டேரெக்டாக நம்ம இன்னொரு சர்வர்ஸோ ஏதோ ஆட் பண்ணிக்கிட்டே வரலாம். தென் அதான் சொன்னேன், லோட் ஹேண்ட்லிங் எபிலிட்டியும் டேட்டா செக்யூரிட்டியும் எப்படி உள்ள வருதுன்னா இந்த ஸ்கேலிங் ப்ராசஸ் மூலமாக தான். டேட்டா செக்யூரிட்டிங்கிறது நான் இங்கே என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஸ் நீங்கள் உங்களுக்கு அவுட் ஆயிடுச்சு, ஒரு சிஸ்டம் உங்களுக்கு அவுட் ஆயிடுச்சுன்னா மீதி சிஸ்டமால் வந்து அதோட டேட்டாக்குரிய இதை காம்ப்ரமைஸ் பண்ண முடியும். ஸோ அந்த தான் வந்து டேட்டா செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்து மோர் சூட்டட் ஃபார் ஹேண்ட்லிங் வெப் பேஸ்ட் டேட்டா. நான் சொன்னேன் இல்லையா, NoSQLs வந்து JSON சிமிலர் ஃபார்மேட்டில் வந்து ஸ்டோர் பண்ணும். அண்ட் வெப் டேட்டா மேக்ஸிமம் வந்து JSON டேட்டாவாக தான் உங்களுக்கு வந்து கையில் உள்ளே வந்துட்டு வெளியே போகும். ஸோ NoSQLக்குள்ளே நீங்கள் அப்படியே அதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் ஹேண்டில்ஸ் வால்யூம்ஸ் ஆஃப் டேட்டா எஃபிஷியன்ட்லி. ஸோ NoSQLோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா பிக் டேட்டாவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது NoSQLs. அண்ட் GraphQLsமே இப்போ பிக் டேட்டா ஹேண்டில் பண்ணுறதுக்கு வளர்ந்துக்கிட்டு வருது. பட் அகெயின் இப்போது மேஸ் யூஸில் இருக்குது NoSQL தான். அதால் வந்து பிக் டேட்டாவை நல்லா ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் வித்தவுட் ஸ்லோயிங் டவுன் ஆர் எனிதிங் செமி ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவையும் அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவையும் கூட பிக் டேட்டா இருக்கலாம் ஹேண்டில் பண்ணுது அது. ஓகே, தென் கான்ஸ் ஆஃப் SQL. ஸோ பாசிட்டிவ் இருந்தாலும் நெகட்டிவ் இருக்க தான் செய்யும். ஸோ அதோட நெகட்டிவ் என்ன அப்படின்னா NoSQL கொஞ்சம் ஸ்லோவர். அதோட queries எல்லாம் நம்ம SQLோட சிம்பிள் queries-ஐ விட ரொம்ப ஸ்லோ. அதாவது ஒரு டேபிளில் இருந்து மட்டும் நான் டேட்டாவை எடுக்கிறேன் அப்படின்னா SQLல அந்த query-யும் ஒரு கலெக்ஷன், அதாவது ஒரு குரூப், அதுலேருந்து எடுக்கக்கூடிய டேட்டா, NoSQLலேருந்து எடுக்கக்கூடிய டேட்டாவோட query ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா NoSQL வந்து ஸ்லோவாக இருக்கும், SQL ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அது ஆர்கனைஸ்டாக இருக்குது இல்லையா. ஆர்கனைஸ்ட் இல்லாத ஒரு விஷயத்தில் நம்ம தேடணும் அப்படின்னா எனக்கு வந்து டைம் எடுக்கும், ஒரு ஃபீல்டாக நான் செக் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவையும் அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவையும் NoSQL ஸ்டோர் பண்ண முடியும். பட் அதே நேரத்தில் ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜும் கிடைக்காது. ஓகேவா? இது பேசிக்காக என்ன அப்படின்னா நம்ம ஒரு சார்ட்டட் லிஸ்ட் நம்ம இருக்குது அப்படின்னா அதில் நம்ம பைனரி சர்ச் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு அட்வான்டேஜ், நம்ம டைமை குறைக்கலாம். பட் நம்ம அதுலேயும் போய் திருப்பி லீனியர் சர்ச்சே பண்ணுறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு வந்து டைமை கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து ஐ கேனாட் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா அப்படின்னு போட்டிருக்கேன். அடுத்து வந்து நீட்ஸ் மோர் அப்ளிகேஷன் லேயர் கோட் இன் ஆர்டர் டு மெர்ஜ் டேட்டா. ஸோ இது என்ன அப்படின்னா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இப்போ வேணும் இந்த சிச்சுவேஷன் நடக்காது, ஹைப்போதெட்டிக்கலாக சொல்கிறேன். உங்களோட ஸ்கேலிங் இஷ்யூஸ்னால நீங்கள் வந்து 2 கலெக்ஷன்ஸை செப்பரேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த இது அப்புறம் தனியாக மெர்ஜ் பண்ணணும் அந்த டேட்டா அப்படின்னா நீங்கள் அதை டேட்டாபேஸ் லெவலில் அதை பண்ண முடியாது. அதாவது நீங்கள் ஜாயின்ஸ் அப்ளை பண்ண முடியாத காரணத்தினால என்ன செய்யணும் அப்படின்னா 2 கலெக்ஷன்ஸ், அதாவது அந்த டேட்டா குரூப்ஸ்லேருந்து நீங்கள் அதை வெளியே எடுத்து, அதாவது உங்கள் JSலையோ இல்லை உங்களோட பைத்தான் கோட்லேயோ அதை வெளியே எடுத்து query பண்ணி எடுத்து அப்புறம் தான் நீங்கள் அதை பைத்தான் கோடை வச்சு தான் மெர்ஜ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ பைத்தான்னா நீங்கள் எந்த லாங்குவேஜ் பண்ணால் அந்த லாங்குவேஜ், JSனா JS, ஸோ வாட் எவர். ஆனால் அது வந்து அந்த மெர்ஜிங் டேட்டாபேஸ் லெவலில் நடக்காது. யூ ஹேவ் டு டூ இட் இன் த அப்ளிகேஷன் லெவல். ஓகே,
அதுக்கடுத்து வந்து மைட் கிரியேட் டேட்டா ரிடண்டன்சி. இது ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப ரேர் கேஸ். இது வந்து டேட்டா ரிடண்டன்சி நம்ம வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரிடண்டன்சி அப்படின்னா என்னென்னா டேட்டா வந்து தேவையில்லாமல் 2 இடத்துல ஸ்டோர் ஆகிற விஷயம். ஸோ ஸ்கீமாலெஸ் அப்படின்னா நம்ம கேர்லெஸ்ஸாக இருந்தோம் அப்படின்னா அந்த ஸ்கீமாலெஸ் ப்ராப்பர்ட்டினால் நம்மளால் டேட்டா வந்து எங்கே தேவையில்லாமல் 2வது ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிறத நோட் பண்ண முடியாது. அது டேட்டாபேஸோட எரர்னு சொல்லலை, ஹியூமன்ஸால் அதை ஹேண்டில் பண்ண முடியாது. ஓகேவா, நம்ம வந்து கேர்லெஸ்ஸாக இருக்கனால டேட்டா ரிடண்டன்சி நடக்கும். ஓகே, ஸோ எதை சூஸ் பண்ணுறது? ஸோ சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா NoSQL vs SQL அப்படிங்கிறது ஒரு பெரிய ஃபைட் போயிட்டுருக்கு. பட் எனக்கு பர்சனலாக என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா NoSQL வாஸ் பெட்டர் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. SQLனாலும் சரி NoSQL வாஸ் பெட்டர் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன் அப்படின்னா இன்ட்யூட்டிவாக இருந்துச்சு, யூஸ் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு நான் ஃபீல் பண்ணுறதை வந்து லைக் ஸ்டோர் பண்ண முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. நான் ஃபீல் பண்ணுற ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஆகிற மாதிரி இருந்துச்சு NoSQL. நானும் பிகினர் தான் NoSQLல. லைக் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக அட்வான்ஸ் குவரிஸ் லேர்ன் பண்ணி அந்த ஸ்பீட் வந்ததுக்கப்புறம் எனக்கு நேச்சுரலாக ஃபீல் ஆகாது NoSQLக்குள்ளே கோட் பண்ண முடிஞ்சுது. பட் சில கன்ஸ்ட்ரெயின்ஸ் வச்சு நான் சொல்கிறேன் இங்கே. ஸோ ஹியூஜ் வால்யூம் ஆஃப் டேட்டா இருந்து உங்களுக்கு லோடு ஹையாக இருந்துச்சு அப்படின்னா NoSQL போயிடுங்க. மாடரேட் வால்யூம்ஸ் ஆஃப் டேட்டா ப்ளஸ் ஸ்ட்ரக்சர்டாக இருந்துச்சு அப்படின்னா NoSQL ஆர் SQL டசன்ட் மேட்டர், மோர் ஆர் லெஸ் சேம் பர்ஃபார்மன்ஸ். பட் லோ வால்யூம்ஸ் ஆஃப் டேட்டா அண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா SQL ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது போக மாடரேட் வால்யூம்ஸ் ஆஃப் டேட்டா ப்ளஸ் அன்ஸ்ட்ரக்சர்டுங்கிற கன்ஸ்டன்ட் வரும்போது NoSQL இந்த இடத்துல பீட் பண்ணிடும். அதே வந்து கம்ஃபர்டபுள் ஃபார் ஸ்மால் அப்ளிகேஷன்ஸ், சின்ன அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிங்க அப்படின்னா NoSQL ஃபார் எக்ஸாம்பிள் MongoDB டெவலப் பண்ணி அதை டிப்ளாய் பண்ணுற அந்த வேலை வந்து உங்களுக்கு பெருசாக இருக்கும். ஸோ SQL அங்கே வந்து சிம்பிளாக ஒரு ஃபைல் மாதிரி வேலை முடிஞ்சு போயிடும். ஸோ ரேபிட் டெவலப்மெண்ட் NoSQL. SQL டேக்ஸ் ப்ரையர் பிளானிங். நீங்கள் வந்து பிளான் பண்ணால் தான் SQL டேட்டா பேஸஸை டிசைன் பண்ண முடியும், அதுக்கப்புறம் தான் அதில் ஸ்டோர் பண்ண முடியும். பட் NoSQL தேவையே கிடையாது. நீங்கள் டேட்டா ஸ்டோர் பண்ணும்போது அதுவாகவே கலெக்ஷன் கிரியேட் ஆகும், அதுவாகவே டேட்டா பேஸ் கிரியேட் ஆகும். ஸோ இதோட இந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸை நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் ஏதாவது டவுட் இருந்துச்சு, NoSQL பற்றி தெரில, இல்லை SQL பற்றி டவுட்ஸ் இருக்குது, இல்லை என்ன டேட்டா பேஸஸ் பற்றி டவுட் இருக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, see you, bye bye.